ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் vlogs. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான குருமா தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்ன குருமான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீலகிரி வெஜிடபிள் குருமா தான். இப்போ வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். கேரட் ஒரு கேரட் நான் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, இது 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு, இது பார்த்திங்கன்னா சோம்பு, இது உங்களுக்கு முந்திரி, இது கொஞ்சமாக தயிர். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் 4 பச்சை மிளகா சேர்த்துருங்க. அதை சேர்த்துட்டு ஒரே வெங்காயம் ஒரு வெங்காயம் இதில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இப்போ இதை கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ அதை நல்லா கிளறி விட்டுருங்க. அது இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு நல்லா சிம்மிலே வச்சு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் வெங்காயம், இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லி, இப்போ இதில் பச்சை மிளகா எல்லாமே இதில் சேர்த்துருக்கேன். இதை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் பட்டை, ஏலக்காய், லவங்கம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு வெங்காயம் இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. இப்போ கேரட் நம்ம சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, நம்ம காய்கறி எடுத்து வச்சுருந்தோன்னா இந்த காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி. இப்போ இந்த பட்டாணி இதில் உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பை நல்லா சிம்மிலே வச்சுக்கோங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்க, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த குருமா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இதை சாப்பிட்றதுக்கும் நீங்கள் சப்பாத்தி, பூரி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். வெரைட்டி ரைஸ், இந்த தக்காளி சாதம் இந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இப்போ இதை இது பார்த்திங்கன்னா இதில் இதுக்கு கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துடலாம். இதை உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்த விழுதை இதில் சேர்த்துடலாம். அதில் பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த அரைச்சி வச்சுருந்த விழுதை இதில் சேர்த்துட்டு இதை மூடி போட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதில் சேர்த்துருங்க. இப்போ அதை சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கரண்டியால் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 3 விசில் தான், ரொம்ப வைக்க வேணாம். ஒரு 3 விசில் நீங்கள் இதை வச்சு எடுத்திங்கன்னா இது போதும். இப்போ இதை நல்லா கிளறிடுங்க. நல்லா அடுப்பில் சிம்லேயே வச்சுக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக, இது எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் இருக்கே நீங்கள் இது பண்ண வேணாம். அதுக்காக தான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் ஃபுல்லாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது நான் 4 ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருங்க. இதில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் நம்ம வெயிட்டை எடுத்துகிட்டு இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா காயெல்லாம் வெந்திருக்கு பார்த்தீங்களா. இது நீங்கள் உனக்கு வேறு என்ன ரெசிபி வேணும்னு உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த அரைச்சி வச்சு இந்த விழுதை அதில் சேர்த்துடலாம். தேங்காய், சோம்பு, முந்திரி, இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க. திருப்பி அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தயிர் புளிக்காத தயிர் இதில் சேர்த்துருங்க. தயிர் யாருக்கு வேணாமோ அதில் லெமன் புழிஞ்சிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இதில் தயிர் சேர்த்துருங்க. இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். மற்ற நார்மல் குருமா மாதிரி இல்லாமல் இது ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதில் தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு தயிர் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க. தயிர் சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் தான் இருக்கணும், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ அதை கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு நீலகிரி காய்கறி குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஈஸியான சிம்பிளான ஒரு நல்ல இதுதான் உங்களுக்கு ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு நீலகிரி வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.